ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரேவதிஸ் ரெசிபீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா தட்டை. அதுவும் ரொம்ப சூப்பராக மொறுமொறுன்னு கடையிலேருந்து வாங்குகிற தட்டை மாதிரி ரொம்ப டேஸ்டியாக வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தட்டை செய்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 10லிருந்து 15 ரெட் சில்லி எடுத்திருக்கேன். இந்த ரெட் சில்லி பார்த்திங்கன்னா ரொம்ப காரம் இருக்குது, அதனால் நான் அதிகமாக எடுத்திருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற ரெட் சில்லி காரமாக இருந்ததுன்னா நீங்கள் குறைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 முழு பூண்டை க்ளீன் பண்ணி தோலோடு சேர்த்துருக்கேன். தோலோடு சேர்க்குறப்போ தட்டையில் பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம இதை கொரன்னு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு நான் ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டா போதும். நான் இதை ஒரு மிக்ஸி ஜார்லேருந்து எடுத்து பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தட்டை செய்ய மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் 1 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பச்சரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் கடையிலேருந்து வாங்குகிற அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது இதில் ஆல்ரெடி நான் கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு சேர்த்து ரெண்டுமே ஒரு 1/4 கப் அளவு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 1/4 கப் அளவு பச்சை வேர்க்கடலையை நான் கொரன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்தது இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மிளகா பூண்டோட பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் நான் கொஞ்சம் பட்டர் உருக்கி வச்சுருக்கேன். அதிலிருந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெப்பர் பவுடர், தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறப்போ நம்ம சேர்த்துருக்க விழுது பட்டர் நல்லா மாவோட கலந்து வரும். அடுத்தது இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சிக்கலாம். நம்ம எப்படி சப்பாத்தி மாவுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சிப்போமோ அந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சிக்கலாம். ஒரே அடியாக தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி தெளித்து பிசைஞ்சு எடுத்துப்போம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்களன்னா மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு சாஃப்டாக சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைஞ்சு எடுத்துப்போமோ அந்த கன்சிஸ்டன்சியில் இப்போ இருக்குது. அடுத்தது எல்லா மாவையும் சின்ன பால் சைஸுக்கு உருட்டிட்டு இந்த ஷேப்பில் எடுத்துக்கிட்டால் நம்ம தட்டை செய்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மாவையும் நான் உருட்டி இந்த மாதிரி தட்டையாக எடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா உருண்டையும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ஒரு சின்ன பவுலில் 2 இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். அடுத்தது நான் மாவை தட்டி வச்சுக்க நான் இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த பாலித்தீன் பேப்பர் மேலே நம்ம கொஞ்சமாக எண்ணெயை தொட்டு அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாவு எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெயை தொட்டுட்டு அதை பாலித்தீன் பேப்பர் மேலே வச்சுட்டு நம்ம கையால் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து தட்டி விடணும். உங்களுக்கு கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் கையில் எண்ணெய் தொட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டிட்டு ஓரங்களையும் சரி பண்ணிக்கோங்க. இதை நம்ம எப்படி பேப்பர்லேருந்து எடுக்கலான்னா இந்த மாதிரி பாலித்தீன் பேப்பருக்கு பின்னால் இருந்து கை கொடுத்து நம்ம இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களால் கையில் ரவுண்டாக தட்ட முடியலன்னா ஒரு பாலித்தீன் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி அடிப்பகுதி தட்டையாக இருக்கிற பவுலை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி தட்டி விட்டிங்களன்னா உங்களுக்கு அழகாக ரவுண்ட் ஷேப்பில் தட்டை கிடைக்கும். இந்த மாதிரி தட்டி விட்ட மாவை அதே மாதிரி கவரோட பின்னாடியிலிருந்து எடுத்து விட்டிங்களன்னா உங்களுக்கு அழகாக தனியாக வந்துடும். அடுத்தது இன்னொரு மெத்தடு பார்த்திங்களன்னா இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸும் வச்சும் நீங்கள் தட்டி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பூரி ப்ரெஸ்ஸர் இருந்ததுன்னா அதில் வச்சு கூட நீங்கள் ஈஸியாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுன்னு எப்படி செக் பண்ணலான்னா இந்த மாதிரி சின்ன பீஸு போட்டு பார்த்தா அது சட்டுன்னு மேலே பொரிஞ்சு வந்ததா. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிதும் அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஒரு தட்டையாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். தட்டையாக எண்ணெயில் விடுறப்போ கேர்ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்லோவாக விடுங்க. ஒரே நேரத்தில் அதிகமாக சேர்க்காம 5லிருந்து 6 தட்டை சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்துட்ட பிறகு
ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ண விடுங்க. உடனே திருப்பி விட்டிங்களன்னா தட்டை உடைஞ்சிடும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் ஒரே பக்கமாக வெந்த பிறகு திருப்பி விடுங்க. இந்த மாதிரி திருப்பி விட்ட பிறகு இந்த பக்கமும் ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். இந்த தட்டை கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிறதுக்கு நமக்கு ஒரு 7-8 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்தீங்களன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஓரளவுக்கு பபிள்ஸும் அடங்கியிருக்கு. இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆன அப்புறமா நம்ம எண்ணெயிலிருந்து வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா தட்டையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா தட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.